ஈரானுடைய மறைந்த அதிபர் இப்ராஹிம் ரைசியை கவனிச்சிருக்கீங்களா? அவர் தலையில் ஒரு கருப்பு தலைப்பாகை இருக்கும். ஈரானை சேர்ந்த பல தலைவர்கள் இந்த கருப்பு தலைப்பாகை அணிஞ்சிருப்பாங்க. ஆனால் எல்லா அரசியல் தலைவர்களும் அணிஞ்சிருக்க மாட்டாங்க. சில குறிப்பிட்ட தலைவர்கள் மட்டும் அணிஞ்சிருப்பாங்க. இந்த தலைப்பாகை வெறும் உடை அலங்காரம் கிடையாது. இது ஈரானில் ஒரு ஸ்டேட்டஸ். அதாவது அயத்துல்லா அப்படின்னு சொல்லப்படுற மத குருமார்கள் மட்டும்தான் இந்த தலைப்பாகை அணிவாங்க ஈரானில். ஸோ அப்படி ஒரு அயத்துல்லா தான் இப்ராஹிம் ரசீம். அதாவது இறந்து போன அதிபரும் ஒரு அயத்துல்லா தான். இந்த மாதிரி பல அயத்துல்லாக்கள் ஈரானில் இருக்காங்க. இவங்களில் ஒரு தலைமை அயத்துல்லா ஒருத்தர் இருப்பார். அவர் தான் ஈரானுடைய சுப்ரீம் லீடராக இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் தான் இந்த அயத்துல்லாக்களுக்கு கொடுக்கப்படுது. இந்த அயத்துல்லா அப்படிங்கிறது அந்த மத வழிபாடுகளில் மத குருமார்கள்லேயே ரொம்ப ஒரு உயர்ந்த ஸ்டேட்டஸாக பார்க்கப்படுது. சரி, இப்போ எதுக்கு இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஈரானுடைய எதிர்காலம் என்னவா இருக்க போகுது, எதிர்காலத்தில் ஈரானை யார் ஆட்சி செய்ய போகிறா அப்படிங்கிற ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு. ஈரானை பற்றி பேசும்போதே இப்போ இப்ராஹிம் ரைசி இறந்துட்டார். இவர் இறந்து, அதாவது ஒரு அரசியல் தலைவர், ஒரு அதிபர் இறந்து போகிறாரு அப்படின்னா 50 நாட்களுக்குள்ளே அங்கே தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது ஈரானில் இருக்கிற ஒரு விதி. அதனால் இப்போ 50 நாட்கள் தான் அவங்களுக்கு இருக்குது. இந்த டைமுக்குள்ளே அடுத்த எதிர்காலத்தையே அவங்க தீர்மானிக்கணும். அப்படி இருக்கும்போது தான் இந்த சிக்கல் வந்திருக்கு. இப்போ ஏன் இந்த தலைப்பாகை கதையெல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா, ஈரானுடைய சுப்ரீம் லீடராக இருக்கிறவங்க அயத்துல்லா அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் 2 அயத்துல்லா தான் இருந்திருக்கிறாங்க. 1989 இப்போ வரைக்கும் ஒரு அயத்துல்லா தான் இருக்காரு. ஸோ ஒருத்தர் தான் இவ்வளோ வருஷம் சுப்ரீம் லீடராக இருந்திருக்காரு. இந்த 2 சுப்ரீம் லீடர் கூடயுமே இப்ராஹிம் ரைசி ஒர்க் பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேருக்குமே ரொம்ப விசுவாசமாகவும் வந்திருக்காரு. அதனால் இவரையே அடுத்த சுப்ரீம் லீடராக ஆக்கலாம் அப்படிங்கிறதான் பிளான் இருந்தது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவரே சுப்ரீம் லீடராகவும் அதிபராகவும் இருக்கிறதுக்கான விஷயங்கள், திட்டங்கள் இருந்தது. ஆனால் அதற்குள்ளே இந்த விபத்து நடந்து அவர் இறந்துட்டார். ஸோ அதனால தான் இப்போ ஒரு புதிய சிக்கலே வந்திருக்கு. ஈரானுடைய பிரசிடென்ட் அண்ட் சுப்ரீம் லீடர் 2 பேருமே அந்த இடத்த ஃபில் பண்ணணும். 2 பேருமே ஃபில் பண்ணுற இடத்துல இப்ராஹிம் ரைசி இருந்தார். இப்போ அவர் இல்லை அப்படிங்கிறதால தான் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. இதனால் ஈரானுக்கு புதுசாகவே ஒரு வரலாறு உருவாக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆட்சி அதிகாரத்தில் 2 இடத்தையும் நிரப்பக்கூடிய ஆட்கள் யார் இருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு பெரிய சிக்கல். இப்ராஹிம் ரைசியை பார்த்தோம் அப்படின்னா, அவர் பல வருஷங்களாக அந்த நாட்டுடைய நீதித்துறைக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தவர் தான் அயத்துல்லா கொமேனியோட ரொம்ப விசுவாசமாக இருந்து அவருக்கான ஆதரவுகளை தொடர்ந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறமா தான் இங்கே அதிபரும் ஆனார். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவரே இவருக்கு அயத்துல்லா கொமேனிக்கு இப்போ வயசு அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதால இவரே சுப்ரீம் லீடராகவும் அதிபராகவும் தொடர வைக்கலாம் அப்படிங்கிறதான் பிளானில் இருந்தது. ஸோ அந்த பிளான் சொதப்பிடுச்சு அப்படிங்கிறதால இப்போ ஈரானில் என்ன எதிர்காலம் இருக்க போது, யார் அந்த இடத்த நிரப்ப போறா அப்படிங்கிறதான் பெரிய சிக்கலே. ஏன் அப்படின்னா, ஈரானுடைய அதிபரா இப்ராஹிம் ரைசி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமாவே பார்த்தோம் அப்படின்னா, அந்த நாட்டுக்குள்ள உள்நாட்டு குழப்பங்கள் நிறைய அதிகரிச்சது. அதே நேரத்தில் உள்நாட்டிலே தலைவர்கள், அதாவது இவருக்கு எதிராக செயல்படக்கூடிய தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் யாரோ ஒரு ஆள் பெரிய அளவில் ஜொலிக்காமல் போனதுமே இப்போ ஒரு பெரிய சிக்கலாக மாறி இருக்குது. இப்ராஹிம் ரைசியை பொறுத்தவரை அவருடைய ஆட்சியில் ஒரு 3 விஷயங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு. ஒன்று, உள்நாட்டில் நடந்த தொடர் குழப்பங்கள். உள்நாட்டில் நிறைய விஷயங்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது. மத பிரச்சனைகளாக இருக்கட்டும், அல்லது உள்நாட்டில் சமூக பிரச்சனைகளாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பு தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய குழப்பங்களை ஏற்படுத்துச்சு. அதே போல் சர்வதேச அளவில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தார். அந்த விஷயமே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை சேலஞ்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் சைனா அண்ட் ரஷ்யா கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். இதுவுமே அவருடைய ஆட்சியில் நடந்த ஒரு மிக முக்கியமான விஷயம். அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நியூக்ளியர் வெப்பன்ஸ். இவருடைய ஆட்சி காலத்தில் நியூக்ளியர் வெப்பன்ஸுக்கான தேவைகளும் பயன்பாடுகளும் அதிகரிக்க தொடங்கியிருக்கு. அதாவது உள்நாட்டிலே ஈரான்லேயே நிறைய நியூக்ளியர் வெப்பன்ஸை அதிகரிச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயமே கவனிக்க வேண்டிய விஷயங்களாக மாறி இருக்கு இவருடைய ஆட்சியில். இப்போது இந்த விஷயங்கள்லாம் ஒன்று இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும், இல்லை இதனா சரி பண்ணணும். இந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணுறதுக்கான ஆட்களோ இல்லை இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதுக்கான ஆட்களோ யார் இருப்பாங்க அப்படிங்கிறதான் ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஈரானுடைய எதிர்காலம் யார் அப்படிங்கிறதான் பெரிய கொஸ்டினா இப்போ சர்வதேச அளவில் இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ ஈரான்ல அடுத்து வரப்போற ஒரு கவர்மெண்ட் அடுத்த 50-40 வருஷங்களுக்கு மத்திய கிழக்குல என்னென்ன விஷயங்கள் நடக்கலாம், என்னென்ன விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானிக்கிற ஒரு கவர்மெண்ட்டாக கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு ஈரானுக்கு மத்திய கிழக்குல ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறத கவனிக்க வேண்டிய விஷயம். அதே போல இப்போ ஈரானுடைய இடைக்கால அதிபராக இருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மொக்பில். இவருமே
சுப்ரீம் லீடருக்கு ரொம்ப லாயலாக விசுவாசமாக இருக்கவர் தான். அதனால தான் வந்து அவருக்கு இப்போ வந்து இடைக்கால அதிபராக வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனாலுமே வந்து 50 நாட்களில் தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறதால அது ஒரு ரூல்ஸ் இருக்கிறதால கண்டிப்பாக தேர்தல் நடத்தப்பட்டு தான் ஆகணும். இந்த நேரத்தில் தான் வந்து இப்போ இந்த 2 வேக்கண்ட்டு காலியாக போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று அதிபர், இன்னொன்று சுப்ரீம் லீடர். இந்த 2க்குமே ஃபில் பண்ணுறதுக்கான ஆட்கள் யார் இருக்காங்க அப்படிங்கிறதான், தலைவர்கள் யார் இருக்காங்க அப்படிங்கிறதா வந்து ஒரு பெரிய சிக்கலாக மாறி இருக்கு. இப்போ மொக்பீரை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவருமே வந்து நிறைய வருஷங்கள் வந்து இவங்களோட பயணிச்சிருக்கிறாரு. ரொம்ப விசுவாசமானவர், ஒரே மாதிரியான சிந்தனை, ஒரே மாதிரியான ஆற்றல் இருக்கிறவங்க. ஆனாலுமே வந்து இப்போ ஈரான்ல இன்னொரு சிக்கல் ஒன்று இருக்கு. அது என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தோன்னா வாரிசு சிக்கல். அயதுல்லா கொமேனியுடைய மகனை வந்து ஈரானுடைய அதிபராக்கிறதுக்கான திட்டங்கள் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமா, அதை மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறது உண்மை கூட ஒரு பெரிய சிக்கலாகவும் அந்த நாட்டில் வந்து பார்க்கப்படுது. இப்போது இந்த 2 இடங்களுக்கான வேக்கண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கான தலைவர்கள் உருவாக்கப்படாததுமே வந்து ஈரானுடைய ஒரு பெரிய சிக்கலாக மாறி இருக்கு. இது போக பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 விஷயங்கள் வந்து ஈரானுடைய அடுத்த அதிபர் யார், அடுத்த சுப்ரீம் லீடர் யார், அவங்க எடுக்க போகிற முடிவுகள் என்ன அப்படிங்கிறது மத்திய கிழக்கில் வந்து ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளாக மாறலாம் அப்படிங்கிறதால தான் வந்து பெரிய சிக்கலாக மாறி இருக்கு. இப்போது இந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி உள்நாட்டில் நடக்கிற குழப்பங்கள், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை சேலஞ்ச் பண்ணுறது அண்ட் நியூக்ளியர் பவர்ஸ். இந்த 3 விஷயங்களையும் சமாளிக்கக்கூடிய, 3 விஷயங்களையும் சரிகட்டக்கூடிய, அல்லது 3 விஷயங்களையும் எதிர்த்து தூக்கி எறிஞ்சிட்டு புதுசாக ஒரு ரூலை வந்து கொண்டு வந்து ஆட்சி செய்ய போகிறது யார் அப்படிங்கிறதான் ஒரு பெரிய சிக்கலாக மாறி இருக்கு. இப்போ சுப்ரீம் லீடர், ஈரானுடைய சுப்ரீம் லீடருக்கு பவர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவர் அதிபருடைய அதிகாரங்களில் தலையிட மாட்டார். இருந்தாலும் ஆலோசனைகள் வந்து கேட்டுப்பாங்க 2 பேருமே. ஆனால் ரைசி, அதாவது 2021 இப்ராஹிம் ரைசி ஆட்சிக்கு வந்தப்போ அவருக்கு முன் அனுபவம் இல்லாததால் வந்து அப்போ வந்து ஈரானுடைய சுப்ரீம் லீடர் தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து கவனம் செலுத்திட்டு இருந்தார். அதாவது ஒரு அதிபர் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களில் வந்து அவரே முடிவும் எடுத்தார். அதே மாதிரி இப்போவுமே வந்து நடக்குமா அப்படிங்கிறதுமே வந்து ஒரு பெரிய சிக்கலாக மாறிருக்கு. ஏன் அப்படின்னா யார் வந்து நிறுத்த போகிறாங்க, அவங்களுக்கான அந்த அளவுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்குமா அப்படிங்கிறதுமே பெரிய சிக்கலாக மாறிக்கிறதால அப்போ சுப்ரீம் லீடரே வந்து இந்த விஷயங்கள்லாம் தலையிடுவாரா, ஈரானுடைய அதிபர் அதிகாரத்தை அவரே எடுத்துப்பாரா அப்படிங்கிறதுமே வந்து பெரிய கேள்வியாக மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை வந்து கொஞ்ச நாள் இப்போ ரைசிக்குமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து ஆலோசனைகள்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த முடிவுலேருந்து, அந்த அதிகாரத்துலேருந்து பின்வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஆலோசனை பண்ணுறது மட்டும்தான் இருந்ததே தவிர முடிவெடுக்கிற விஷயங்கள் இல்லை. ஆனால் இப்போ வரப்போகிறது பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை ரப்பர் ஸ்டாம்பாக வந்து ஒரு அதிபரை வச்சுக்க போகிறாரா, அல்லது அவங்களுக்கு ஆலோசனைகள் கொடுக்கறதோட நின்றுக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின்மே வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ரைசி அளவுக்கு வந்து அந்த நாட்டில் வேறு தலைவர்கள் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கல். அது மட்டும் இல்லாமல் அயத்துல்லா கொமேனி, அதாவது ஈரானுடைய சுப்ரீம் லீடருக்குமே வந்து வயசாயிடுச்சு அப்படிங்கிறதால அவருமே அவருடைய பதவியில் பின்வாங்க வேண்டியது இருக்குது. இப்போ அந்த இடத்தையுமே வந்து ஃபில் பண்ணுறதுக்கான தலைவர்களை தேட வேண்டிய தேவை ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கு. ஈரானுக்கு இப்போ இருக்கிற 2 சிக்கல் அந்த 2 இடம் தான். இப்போது சுப்ரீம் லீடர் யார், பிரசிடென்ட் யார், இந்த 2 தலைவர்கள் பதவியை எப்படி வந்து ஈரான் சரிகட்ட போது, யார் நிறுத்த போகிறாங்க, எப்படி வந்து அடுத்த 50 வருஷங்களுக்கு அவங்களுடைய ஆட்சி இருக்க போகுதுங்கிறதே வந்து பெரிய கொஸ்டினாக மாறி இருக்கு.